ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை மொச்சையை வச்சு எப்படி புளிக்குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூட்டுன்னு சொல்லுவாங்க, காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. சென்னை சைடெல்லாம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு கருவாடு கூட போட்டு வைப்பாங்க. நாங்கள் இதை கூட்டுன்னு சொல்லுவோங்க, வெள்ளை மொச்சை கூட்டுன்னு சொல்லுவோம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டுருங்க. நல்லா பஞ்சு போல் வெந்துடும். குழந்தைங்க சாப்பிட்டாலும் வயிறு வலி வராது. ஒரு பயிர் வந்து நறுக்குன்னு வேகாமல் கூட போயிடும். நீங்கள் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்பு, இந்த கூட்டெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு கட்டை நிறையா பூண்டு உரிச்சுக்கோங்க. இது வந்து நாட்டு பூண்டு போட்டிருக்கேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஜீரகம் கரிஞ்சிற போது பார்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த கூட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா சுவை கொடுக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த பூண்டு, வெங்காயம் நல்லா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பவும் போல் ஒரே மாதிரி பருப்பு செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த புரட்டாசி மாதம் சாப்பிடவே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காரக்குழம்பு, புளிக்குழம்பு, கூட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. கூட்டுக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி திரண்டு வரும். இப்போ வர தக்காளியில் பன்னு மாதிரி இருக்குது, மசிஞ்சே வரதில்லை. தக்காளி போட்டதுன்னே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொஜ்ஜு மாதிரி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைக்கல, இல்லை கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கூட போட்டு வைக்கலாங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் போட்டு கூட்டு வைக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுடர், இது என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க எனக்கு சென்ட் பண்ணாங்க சும்மா சாம்பிளுக்கு. சரி, அதை போட்டு வச்சு பார்க்கலாமேன்னு வச்சுருந்தேன். குழம்பு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. மல்லித்தூள், சாம்பார் தூள் எல்லாமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. கடை மிளகாத்தூள்லாம் காரமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் மொச்சப்பயிறு வேக வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் முளைக்கட்டி வேக வச்சேன். முளைக்கட்டி வேக வைக்கிறது என்ன பெனிஃபிட்னால் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம அப்படியே பயிரை ஊற வச்சு வேக வைக்கிறத விட ஒரு நாள் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளித்தண்ணி, புளி வந்து ஒருத்தவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் புளி கரைசல் விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூட்டு வந்து இப்படியே கூட சாப்பிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட் விட்டு செஞ்சுருக்கேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அது சுண்டி நல்லா கிரேவி மாதிரி வரட்டும். நீங்களும் இதே மாதிரி அளவுகள் மாறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக வந்துச்சு கிரேவி. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபைனலாக மொச்சக்கொட்டை கிரேவி ரெடி.